உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல. நமக்கு பல திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இது இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி காரியம் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, இதை செஞ்சா என் வாழ்க்கையில மிக லகுவான காரியங்களா இருக்குமே என்று நாம் பல காரியத்தை நாம் திட்டமிட்டு இருப்போம். இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் என்னை காப்பாற்றுவாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க கரத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டாக, அதாவது எதிர்மறையான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ நீங்க ஆண்டவரே ஏன் இப்படி எனக்கு செஞ்சீங்க, நான் இப்படி நினைச்சேன், எனக்கே இப்படி நடந்துட்டு என்று நாம் ஆண்டவரை குறை சொல்லவோ அவர் மேல நான் வருத்தப்படவோ எந்த ஒரு தார்மீக பொறுப்புகளும் அவருக்கும் நமக்கும் இல்லை. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய கையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை மட்டும் நம்பினோமானால் அப்படித்தான் இருக்கும். ஆமென். தேவ சித்தம் வித்தியாசமான காரியத்தை உருவாக்கும். தேவனுடைய சித்தம் வித்தியாசமான முறையிலே நம்மோடு கூட இடைபடும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மோசே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு தண்ணி இல்ல, தண்ணி வேணும், என்ன செய்யறது? அவன் இந்த கண்மலைட்ட போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் கண்மலை போறதுக்கு அவன் ஆயத்தமாகும் போது அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில இருந்த கோல் எங்க என்று கேட்கிறார். கோல் இதோ இருக்கிறது, உபயோகம் இல்லாமல் பல வருடங்களாக உபயோகம் இல்லாமல் இருக்கிறது கோல், அந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லுகிறார். இவன் மனதில் என்ன யோசிக்கிறான்? ஒரு நாள் இதே கோலை கொண்டு போய் தண்ணீரை அடித்த பொழுது தண்ணீர் இரண்டாக பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். அதுபோல இன்றைக்கு இந்த கண்மலையை அடிக்க சொல்லுகிறார் என்று கண்மலையை அடித்த உடனே ஆமென், ஆண்டவர் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிற கண்மலைகளை பேச சொல்லும் போது நீ அடித்தாய், ஆனால் இந்த மோசேயுடைய எண்ணங்கள் என்ன? நேற்று இதை செய்தவர் இன்றைக்கும் அதை தான் செய்ய போகிறார் என்று அவனுடைய மனக்கணக்கு ஒன்று போட்டான். இந்த காலையில நீங்கள் ஏதோ ஒரு மனக்கணக்கு போடுவீர்களானால் அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டம் என்று நீங்கள் நம்ப முடியாது. அந்த திட்டத்தின்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது. அதனால ஆமென், நம்முடைய திட்டங்கள் வேறா இருக்கும். நேற்று மாதிரியே இன்னைக்கும் செய்வாரு, நேற்று மாதிரியே இன்னைக்கு எனக்கு நடக்கும், இன்று மாதிரியே நாளைக்கு நடக்கும் என்று நீங்கள் ஆண்டவர் குறித்து தப்பு கணக்கு போடாதிருங்கள். தேவ திட்டம் வித்தியாசமாக இருக்கும். எளிய முறையில் அற்புதங்களை செய்ய அவரால் முடியும், மிக கடினமான அற்புதங்களை செய்யவும் ஆண்டவரால் முடியும். அவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆனால் அவர் செய்யும் முறையை நாம் தீர்மானிக்க முடியாது. அவருடைய திட்டத்தின்படி செய்வார். உங்களுக்கு அவர் திட்டத்தின்படி காரியம் நடக்கும். கவலைப்படாதிருங்கள், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை. ஆமென்.